குறிப்பாக பெண்ணியம் பேசிய பாரதி பெண்மையின் பெருமையை எப்படி உயர்த்தி பிடித்தார் என்று சொன்னால், பட்டங்கள் ஆவதும் சட்டங்கள் செய்வதும் பாரதிய பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடியதோடு மட்டும் நின்று விடாமல் பாப்பாக்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்வதை போல் சொல்லுகிறார். எப்படி? மிக அருமையாக இந்த பாடலின் வழியாக அவர் எடுத்துரைக்கிறார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ள பாப்பா என்று குழந்தைகளுக்கு சொல்வதை போல் சொல்லிவிட்டு, அந்த குழந்தை எல்லா பருவங்களிலும் சமுதாயத்தில் ஆண்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் எதிர்நீச்சல் போட வேண்டும், ஆணாதிக்க சமுதாயத்தில் எப்படி ஒரு பெண் ஆதிக்கம் செலுத்த முடியும் என்பதை தன்னுடைய மற்ற பாடல்கள் வழியாக அதன் வழியாக தொடர்ச்சியாக சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி முதித்து விடு பாப்பா, அல்லால் அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொல்லுகிறார். அதுபோல் வஞ்சனைகள் செய்வோரையும் அவர் சாடுகிறார். எப்படி? நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லை வீரரடி, அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவனிலே, துஞ்சது முகத்தில் என்பார் அந்த மனத்தில் என்பார், எவரையும் நீ கண்டுகொள்ள வேண்டாம் என்பதையும் அவர் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் பேசிய பாரதி மறைந்துவிட்டார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வெறும் 39 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தாலும் உலகம் போற்றுகின்ற ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார். பாரதியை நாம் ஏன் தீர்க்கதரிசி என கொண்டாட வேண்டும் என்பதற்கு ஒரு சான்று. 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று இந்திய தேசம் விடுதலை காற்றை சுவாசிக்க தொடங்கிய நாள் அன்று இந்தியாவின் விடுதலை நாள். இந்த விடுதலை திருநாளை தன் வாழ்கின்ற காலத்திலேயே கொண்டாடி கழித்தவன் பாரதி. எப்படி என்றால், ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று தன் வாழ்ந்த காலகட்டத்திலேயே தேசத்தின் விடுதலையை கொண்டாடி வருவார். அதனால்தான் அவருக்கு ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறோம். தீர்க்கதரிசி என்பவர் பின்னாலே நடப்பதை முன்கூட்டியே அழுதிட்டு உறுதியாக சொல்லுவார். அதனால்தான் காலத்தை கணித்த மிகச்சரியாக கணித்த ஒரு கால கணிதனாக அவர் பார்க்கப்படுகிறார். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, பாரதி அவர்கள் ஆஸ்திகள் எதுவும் விட்டுவிட்டு செல்லவில்லை. அவர் அஸ்தியை மட்டும்தான் விட்டுவிட்டு போனார். ஆனாலும் கூட அவருடைய படைப்புகள் சாதாரணப்பட்டவை, எழுத்துக்கள் எஞ்ஞான்றும் நினைத்து போற்றப்பட்டவை. அவருடைய பாடல்களை நாம் நினைவு கூற வேண்டியது இந்த தருணத்திற்கு மிக சரியானதாக அமையும் என்று நினைக்கிறோம். பாரதி அவர்களுடைய பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுகின்ற விதமாக ஒரு சில நிகழ்வுகள் மூலமாக நாம் அதை செய்கின்றோம். நமது பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் மூலமாக அந்த நிகழ்வுகள் இப்பொழுது அரங்க இருக்கிறது. முதலாவதாக கும்மி பாடல் ஒன்று. 7th ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்கிறோம். பிறந்த பொன்னாடும் நற்றவவாணியும் மணி சிறந்தனவே. சமத்துவம் பேசிய பாரதி. எல்லோரும் இந்நாட்டு மன்னர், நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர், ஆம் நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். தீர்க்கதரிசி எங்கள் பாரதி. ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. பெண்ணியம் பேசிய பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரி